வணக்கம். இது மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நிலவில் வெற்றிகரமாக தரையிறங்கியது சந்திரயான் 3. ஒட்டுமொத்த மக்களையும் மகிழ்ச்சி அடைய செய்துள்ளதாக பிரதமர் மோடி பெருமிதம். காவிரி விவகாரத்தில் எந்த சமரசமும் கிடையாது. உரிமையை காக்க சட்ட போராட்டம் தொடரும் என கர்நாடக துணை முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார் திட்டவட்டம். G20 கூட்டமைப்பில் ஆப்பிரிக்க யூனியனை சேர்க்க பிரிக்ஸ் நாடுகள் ஆதரவளிக்க வேண்டும். ஜோகன்ஸ்பெர்க்கில் நடைபெற்ற பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் பிரதமர் மோடி பேச்சு. இளம் பேச்சாளர்கள் தமிழுக்கு கிடைத்திருக்கும் பெரிய பரிசு. சிறுபான்மையினர் நலனுக்காக பல பணிகள் செய்யப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. சொத்து குவிப்பு வழக்கில் தங்கம் தென்னரசு KKSSR ராமச்சந்திரன் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. வழக்கில் வழங்கப்பட்ட தீர்ப்பை படித்துவிட்டு 3 நாட்கள் தூங்கவில்லை என நீதிபதி வேதனை. விரிவான செய்திகள். சந்திரயான் 3 லேண்டர் வெற்றிகரமாக நிலவில் தரையிறங்கி சரித்திர சாதனை படைத்துள்ளது. உலகிலேயே முதல் நாடாக நிலவின் தென் துருவத்தை ஆராய 615 கோடி செலவில் விண்வெளி ஆய்வு நிறுவனமான இஸ்ரோவால் உருவாக்கப்பட்ட சந்திரயான் 3 விண்கலம் ஜூலை 14ஆம் தேதி ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து GSLV LVM-3M4 ராக்கெட் மூலம் விண்ணில் செலுத்தப்பட்டது. விண்ணில் பாய்ந்த சந்திரயான் 3 விண்கலம் பல்வேறு கட்டங்களாக நிலவை சுற்றி வந்த நிலையில் மாலை 6:04 மணி அளவில் நிலவில் தரையிறங்கி வெற்றிகரமாக கால் பதித்து வரலாற்று சாதனையை படைத்துள்ளது. நிலவில் இந்தியா கால் பதித்திருப்பதை தொடர்ந்து இஸ்ரோ விஞ்ஞானிகள் உற்சாகமாக கொண்டாடினர். இதையடுத்து சந்திரயான் 3 திட்டம் வெற்றி பெற்றிருப்பதாக இஸ்ரோ தலைவர் சோம்நாத் அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார். இந்நிலையில் இஸ்ரோ விஞ்ஞானிகளை காணொலி வாயிலாக சந்தித்த பிரதமர் மோடி அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார். மேலும் இந்தியாவின் காலடி நிலவில் பதிந்திருப்பது ஒட்டுமொத்த நாட்டையும் உற்சாகமடைய வைத்துள்ளதாகவும் ஒவ்வொரு வீட்டிலும் பெருமிதம் பொங்குகிறது என்றும் பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா வரலாறு படைத்ததாகவும் இந்தியாவின் வருங்கால வளர்ச்சியின் உதயமாக இச்சாதனை திகழ்வதாகவும் பிரதமர் மோடி கூறினார். தொடர்ந்து பேசிய பிரதமர் சந்திரயான் 3 திட்டத்தின் வெற்றி ஒட்டுமொத்த மனித குலத்திற்கும் கிடைத்த வெற்றி என்றும் சூரியனை ஆய்வு செய்யும் ஆதித்யா L1 விண்கலம் விரைவில் அனுப்பப்படும் எனவும் கூறினார். வரலாற்று சாதனை படைத்த இஸ்ரோ விஞ்ஞானிகளுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உள்ளிட்ட தலைவர்களும் பாராட்டு தெரிவித்து வருகின்றனர். காவிரி விவகாரத்தில் கர்நாடக அரசு எந்த சமரசமும் செய்து கொள்ளாது என கர்நாடக துணை முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார் தெரிவித்துள்ளார். கர்நாடக அரசு தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்து விடுவதற்கு அம்மாநில விவசாயிகள் மற்றும் பாஜக தரப்பில் எதிர்ப்புகள் எழுந்து வருகிறது. இந்த நிலையில் உச்சநீதிமன்றத்தில் காவிரியில் கூடுதல் நீர் திறந்துவிடக் கோரி தமிழக அரசு தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கை விரைந்து விசாரிக்க தமிழக அரசு கோரிக்கை விடுத்த நிலையில் காவிரி வழக்கை விசாரிக்க 3 நீதிபதிகள் அடங்கிய புதிய அமர்வு அமைக்கப்படும் என்று தலைமை நீதிபதி அறிவித்திருந்தார். அதன்படி நீதிபதிகள் PR கவாய், நரசிம்மா, PK மிஸ்ரா ஆகிய 3 பேர் அடங்கிய புதிய அமர்வை காவிரி வழக்கை விசாரிக்க உச்சநீதிமன்றம் நியமித்துள்ளது. இந்த வழக்கு 57வது வழக்காக பட்டியலிடப்பட்டுள்ள நிலையில் வரும் 25ஆம் தேதி உச்சநீதிமன்றத்தில் புதிய அமர்வு முன்னிலையில் விசாரணைக்கு வரவுள்ளது. இந்த நிலையில் காவிரி நதிநீர் பிரச்சினை குறித்து ஆலோசிக்க பெங்களூரு விதானா சௌதாவில் அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற்றது. அப்போது பேசிய துணை முதல்வர் டி.கே. சிவக்குமார் காவிரி விவகாரத்தில் கர்நாடக மாநில அரசின் உரிமையை காக்க சட்ட போராட்டம் தொடரும் என தெரிவித்துள்ளார். காவிரி விவகாரத்தில் கர்நாடக அரசு எந்த சமரசமும் செய்து கொள்ளாது என தெரிவித்த அவர் கர்நாடக மாநில விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை காங்கிரஸ் அரசு பாதுகாக்கும் என்றும் இதற்கு அனைத்து கட்சி தலைவர்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். ஆலோசனை கூட்டத்தில் முதல்வர் சித்தராமையா, முன்னாள் முதல்வரும் பாஜக தலைவருமான PS எடியூரப்பா உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். இளம் பேச்சாளர்கள் தமிழுக்கும் தமிழ்நாட்டிற்கும் கிடைத்திருக்கக்கூடிய பெரிய பரிசு என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கலைஞர் நூற்றாண்டு விழா பேச்சு போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசு வழங்கும் விழாவில் கலந்து கொண்ட முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மாநில அளவில் வெற்றி பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு பரிசுகள் வழங்கினார். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தான் ஓரளவுக்கு பேசுவதற்கு பீட்டர் அல்போன்ஸ் தான் காரணம் என தெரிவித்தார்.
இளம் பேச்சாளர்கள் தமிழுக்கும் தமிழ்நாட்டிற்கும் கிடைத்திருக்கக்கூடிய பெரும் பரிசு என குறிப்பிட்ட அவர், இளம் பேச்சாளர்களின் உரைகள் வருங்காலங்களில் பலருக்கும் கையேடாக இருக்க வேண்டும் என அறிவுரை வழங்கினார். கனல் தெரிக்கும் வசனங்களை பேசி தமிழர்களுக்கு உணர்வூட்டியவர் கருணாநிதி என தெரிவித்த முதலமைச்சர், பகுத்தறிவு கருத்துக்களை பட்டென சொன்னவர் பெரியார் என கூறினார். தமிழகத்தில் இளம் பேச்சாளர்களை கண்டறிந்து அவர்களை ஊக்கப்படுத்தி வருவதாக தெரிவித்த அவர், திமுக ஆட்சி காலத்தில் சிறுபான்மையினர் நலனுக்காக பல பணிகள் செய்யப்பட்டுள்ளதாகவும், பிற்படுத்தப்பட்ட இஸ்லாமியர்களுக்கு 3.5% இடஒதுக்கீடு வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். G20 கூட்டமைப்பில் ஆப்பிரிக்க யூனியனை சேர்க்க பிரிக்ஸ் நாடுகள் ஆதரவளிக்க வேண்டும் என பிரதமர் மோடி கேட்டுக்கொண்டுள்ளார். தென்னாப்பிரிக்காவின் ஜோஹன்ஸ்பர்க் நகரில் நடைபெற்ற பிரிக்ஸ் மாநாட்டில் பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா, தென்னாப்பிரிக்கா உள்ளிட்ட நாடுகள் பங்கேற்றுள்ளது. அப்போது பேசிய பிரதமர் மோடி, ஆப்பிரிக்க யூனியனை G20 நாடுகள் கூட்டமைப்பில் நிரந்தர உறுப்பினராக்கும் இந்தியாவின் முன்மொழிவுக்கு பிரிக்ஸ் ஆதரவு அளிக்கும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். பிரிக்ஸ் எதிர்காலத்தை தயார் செய்ய நமது சமூகங்களை எதிர்காலத்திற்கு தயார்படுத்த வேண்டும் என கூறிய அவர், பிரிக்ஸ் அமைப்பின் தென்னாப்பிரிக்க தலைமையின் கீழ் குளோபல் சவுத் நாடுகளுக்கு சிறப்பு முக்கியத்துவம் அளிக்கும் நடவடிக்கையை வரவேற்பதாக தெரிவித்தார். பிரிக்ஸ் அமைப்பின் விரிவாக்கத்தை இந்தியா முழுமையாக ஆதரிக்கிறது மற்றும் ஒருமித்த அடிப்படையில் முன்மொழிவை முன்னெடுப்பதற்கான நடவடிக்கையை வரவேற்பதாகவும் பிரதமர் மோடி கூறினார். கடந்த 20 ஆண்டுகளில் பிரிக்ஸ் நாடுகள் கூட்டமைப்பு நீண்ட மற்றும் அற்புதமான பயணத்தை தொடங்கியுள்ளதாக கூறிய பிரதமர், ரயில்வே ஆராய்ச்சி நெட்வொர்க்குகள் மற்றும் குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் மற்றும் ஸ்டார்ட் அப் துறைகளில் இந்தியா முன்னேற்றம் அடைந்துள்ளதாக கூறினார். இதனிடையே பிரிக்ஸ் மாநாட்டில் பங்கேற்ற நாட்டு தலைவர்கள் குழு புகைப்படம் எடுக்கும் நிகழ்வின் போது கீழே இருந்த இந்திய தேசிய கொடியை காலில் படாமல் கவனமாக எடுத்து பையில் வைத்த பிரதமரின் வீடியோ பலரது பாராட்டையும் பெற்று வருகிறது. சொத்து குவிப்பு வழக்கில் அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு, KKSSR ராமச்சந்திரன் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இது குறித்து கூடுதல் தகவல்கள் தருவதற்காக செய்தியாளர் கௌசல்யா நம்முடன் இணைந்துள்ளார். சொத்து குவிப்பு வழக்குகளிலிருந்து தங்கம் தென்னரசு, KKSSR ராமச்சந்திரன் ஆகியோர் விடுவிக்கப்பட்டதற்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றம் இன்று தாமாக முன்வந்து விசாரணை நடத்தியது. 2006ஆம் ஆண்டு முதல் 2011ஆம் ஆண்டு வரை திமுக ஆட்சி காலத்தில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருந்த தங்கம் தென்னரசு வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. 2012ஆம் ஆண்டு பதியப்பட்ட இந்த வழக்கு ஸ்ரீவில்லிபுத்தூர் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட நிலையில் தங்கம் தென்னரசு கடந்த ஆண்டு வழக்கில் இருந்து விடுவிக்கப்பட்டார். அதேபோல் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சராக இருந்த KKSSR ராமச்சந்திரன் மற்றும் அவரது மனைவி ஆதிலட்சுமி உள்ளிட்டோருக்கு எதிராக லஞ்ச ஒழிப்புத்துறை சொத்து குவிப்பு வழக்கு பதிவு செய்தது. கடந்த 2012ஆம் ஆண்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டு ஸ்ரீவில்லிபுத்தூர் நீதிமன்றத்தில் நிலுவையில் இருந்த நிலையில் KKSSR ராமச்சந்திரன் மனுவை ஏற்று அவர்களை நீதிமன்றம் கடந்த ஜூலை மாதம் விடுவித்தது. இந்த நிலையில் இரு உத்தரவுகளையும் எதிர்த்து லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்பில் மேல்முறையீடு செய்ததால் சென்னை உயர்நீதிமன்றம் இன்று தாமாக முன்வந்து சீராய்வு மனுக்களை விசாரணைக்கு எடுத்துள்ளார். இந்த நிலையில் சொத்து குவிப்பு வழக்கில் அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு, KKSSR ராமச்சந்திரன் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. 2 அமைச்சர்கள் மீதான சொத்து குவிப்பு வழக்கு நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது. சொத்து குவிப்பு வழக்கில் விடுவிக்கப்பட்ட உத்தரவுக்கு எதிராக உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து விசாரணை நடத்திய நிலையில் இவ்வாறு உத்தரவிட்டுள்ளது. தகவலுக்கு நன்றி கௌசல்யா. ஆளுநர் RN ரவியை மக்கள் விரைவில் ஊரை விட்டு அனுப்பும் சூழல் வரும் என EVKS இளங்கோவன் தெரிவித்துள்ளார். ஈரோட்டில் செய்தியாளர்களை சந்தித்த கிழக்கு தொகுதி MLA EVKS இளங்கோவன், தமிழ்நாடு அரசுக்கு ஆளுநர் RN ரவி தேவையில்லாத இடையூறுகள் செய்து வருவதாக தெரிவித்தார். கோப்புகளில் கையெழுத்து போட வேண்டியதுதான் ஆளுநரின் வேலை என RN ரவி மீது தமிழக மக்களுக்கு கோபம் உள்ளதாக கூறினார். மதுரையில் நடைபெற்ற அதிமுக மாநாடு 5 மணி நேரம் கூட நடைபெறவில்லை என தெரிவித்த EVKS இளங்கோவன், இது ஒரு புலியோதரை மாநாடு என விமர்சித்தார். பள்ளியிலே படிக்கின்ற மாணவர்கள் அவரவர் ஜாதியை குறிக்கின்ற வகையில் கையிலே ஒரு கலரான கயிறுகளை எல்லாம் கட்டுகின்றார்கள். அது மிக தவறு. ஏனென்றால் படிக்கின்ற காலத்திலே ஜாதி வெறி கொண்டவர்களாக மாணவர்கள் இருந்தார்கள் என்று சொன்னால் பெரியவர்களான போது தமிழகம் எப்படி ஒரு கலவரம் மிகுந்த பூமியாக மாறும் என்பதை நாம் நினைக்க வேண்டியிருக்கின்ற காரணத்தால் மாணவர்கள் ஜாதியை சொல்லி கலராக கையிலே கயிறு கட்டுவதை அரசாங்கம் தடுக்க வேண்டும்.
யாரும் அப்படி போட்டால் அவர்களை தண்டிக்க வேண்டும். ஆகவே சிறுவர்களாக இருக்கும்போதே அவர்களுடைய மனதில் ஜாதிகள் இல்லை, எல்லோரும் ஒன்று என்று வரக்கூடிய அந்த எண்ணம் வரக்கூடிய அளவிற்கு நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். 11 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு ஆண்டுக்கு 2 முறை பொதுத் தேர்வுகள் நடத்தப்படும் என ஒன்றிய அரசு அறிவித்துள்ளது. புதிய கல்விக் கொள்கையின் அடிப்படையில் 11 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு ஆண்டுக்கு 2 முறை பொதுத் தேர்வு நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. அதற்கேற்ப பாடத்திட்டத்தை மாற்றி அமைக்க உள்ளதாக ஒன்றிய அரசின் கல்வி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. 2 முறை நடத்தப்படும் பொதுத் தேர்வில் எதில் அதிக மதிப்பெண் கிடைக்கிறதோ அதை மாணவர்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மாணவர்களின் புரிதல் மற்றும் திறனை மதிப்பீடு செய்யும் வகையில் பொதுத் தேர்வுகள் நடத்தப்படும் என்றும் 2 முறை பொதுத் தேர்வுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு போதிய நேரம் வாய்ப்பு தரப்பட வேண்டும் எனவும் கூறப்பட்டுள்ளது. மேலும் 11, 12ஆம் வகுப்பு மாணவர்கள் 2 மொழிகள் படிக்க வேண்டும் என்றும் அதில் ஒன்று இந்தி மொழியாக இருக்க வேண்டும் எனவும் ஒன்றிய அரசின் கல்வி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மிசோராம் மாநிலத்தில் கட்டப்பட்டு வந்த ரயில்வே பாலம் இடிந்து விழுந்ததில் 17 தொழிலாளர்கள் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. வடகிழக்கு மாநிலமான மிசோரமின் சாய்ரங் பகுதியில் ரயில்வே பாலத்துக்கான பணிகள் நடைபெற்று வந்த இடத்தில் திடீரென பாலம் இடிந்து விழுந்து விபத்து ஏற்பட்டுள்ளது. இந்த விபத்தில் 17க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் சடலமாக மீட்கப்பட்டுள்ள நிலையில் இடிபாடுகளில் தொழிலாளர்களை மீட்கும் பணியில் மீட்பு படையினர் ஈடுபட்டுள்ளனர். இந்த விபத்தில் பலியானவர்களின் குடும்பத்திற்கு பிரதமர் மோடி மற்றும் அம்மாநில முதலமைச்சர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். மேலும் இறந்தவர்களின் குடும்பத்திற்கு பிரதமர் நிவாரண நிதியில் இருந்து 2 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்றும் காயம் அடைந்தவர்களுக்கு தலா 50,000 வழங்கப்படும் என்றும் அறிவித்துள்ளார். இந்த விபத்துக்கான காரணம் எதுவும் தெரியவில்லை. முறையான பாதுகாப்பு அம்சங்களுடன் மேம்பாலம் கட்டும் பணி நடந்ததா என்று விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தீபாவளியை முன்னிட்டு சென்னை தீவுத்திடலில் 15 நாட்கள் பட்டாசு கடை அமைத்து விற்பனை செய்ய தமிழ்நாடு அரசு அனுமதி வழங்கி உள்ளது. தீபாவளி பண்டிகை வரும் நவம்பர் 10ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ளது. தீபாவளி பண்டிகையின் போது சென்னை தீவுத்திடலில் மாபெரும் பட்டாசு விற்பனை ஆண்டுதோறும் நடத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இந்த ஆண்டும் தீவுத்திடலில் பட்டாசு விற்பனை குறித்த அறிவிப்பை சுற்றுலாத்துறை வெளியிட்டுள்ளது. அதன்படி தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு சென்னை தீவுத்திடலில் அக்டோபர் 29 முதல் நவம்பர் 12ஆம் தேதி வரை 15 நாட்களுக்கு 55 கடைகள் மூலம் பட்டாசு விற்பனை செய்யப்படும் என்று தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழகம் அறிவித்துள்ளது. அத்துடன் பட்டாசு கடைகளை அமைக்க உரிமையாளர்களுக்கு சில விதிகளும் வகுக்கப்பட்டுள்ளன. அதில் விபத்தை தவிர்க்க ஒவ்வொரு கடைகளுக்கும் 3 மீட்டர் இடைவெளி இருக்க வேண்டும். பட்டாசு விற்பனையில் ஈடுபடுவோர் குறைந்தபட்சம் 3 ஆண்டுகள் இந்த தொழிலில் அனுபவம் பெற்றிருக்க வேண்டும். பட்டாசு உற்பத்தியாளர் சங்கமும் கடைகளை அமைக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வேளாங்கண்ணி மாதா தேவாலய ஆண்டு திருவிழாவை முன்னிட்டு முக்கிய மாவட்டங்களில் இருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப் போவதாக போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள வேளாங்கண்ணி ஆரோக்கிய மாதா தேவாலயத்தில் வருடாந்திர திருவிழா ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 29ஆம் தேதி முதல் செப்டம்பர் 8ஆம் தேதி வரை கொண்டாடப்படுகிறது. இது தொடர்பாக தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் மேலாண் இயக்குனர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் சென்னை, திண்டுக்கல், மதுரை முக்கிய நகரங்களில் இருந்து வேளாங்கண்ணிக்கும் பக்தர்கள் வந்து செல்ல சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக தெரிவித்துள்ளது. பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற தகவல்களை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். ராணிப்பேட்டை மாவட்டம் அகில இந்திய விவசாய தொழிலாளர்கள் சங்கம் சார்பாக ஆற்காடு வட்டார குழு சார்பில் தலைவர் விஜயன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் 100 நாள் வேலையினை உறுதிப்படுத்த வேண்டும், 100 நாள் வேலை வாய்ப்பினை 200 நாட்களாக உயர்த்தி தினசரி கூலி ரூபாய் 600 ஆக உயர்த்தி வழங்க வேண்டும், வீடு கட்டுவதற்கான நிதியினை 10 லட்சமாக உயர்த்தி வழங்க வேண்டும், வீட்டு மனை பட்டா இல்லாத மக்களுக்கு பட்டா வழங்க வேண்டும் போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி மயிலாடுதுறையில் தர்மபுர ஆதீன கலைக்கல்லூரியின் 75ஆம் ஆண்டு பவள விழாவை முன்னிட்டு கல்லூரி வளாகத்தில் 3000 பேர் அமரும் வகையில் பிரம்மாண்ட கலையரங்கம் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது.
இந்த கலையரங்கத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வருகின்ற 24ஆம் தேதி திறந்து வைக்க உள்ளதாக தர்மபுரம் ஆதீனம் 27வது மடாதிபதி ஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞான சம்பந்த பிரம்மாச்சாரிய சுவாமிகள் தெரிவித்துள்ளார். இதனிடையே முதலமைச்சர் வருகை தர உள்ளதால் விழா ஏற்பாடுகள் குறித்து சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை அமைச்சர் மெய்யநாதன் ஆய்வு செய்தார். அப்போது சட்டமன்ற உறுப்பினர்கள் நிவேதா முருகன், பன்னீர்செல்வம் மற்றும் திமுக நிர்வாகிகள் உடனிருந்தனர். வேலூர் மாவட்டம் சத்துவாச்சாரி அருகே கஞ்சா கடத்தி வந்த இருவரை காவல்துறையினர் கைது செய்தனர். ஆந்திர மாநிலம் சித்தூரில் இருந்து இருசக்கர வாகனம் மூலம் கஞ்சா கடத்தி வந்த சங்கர், சரவணன் ஆகிய இருவரையும் காவல்துறையினர் கைது செய்து அவர்களிடம் இருந்து 2 கிலோ கஞ்சா மற்றும் இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்து இருவரையும் வேலூர் மத்திய சிறையில் அடைத்தனர். கடலூர் அடுத்த புவனகிரி அருகே 750 ஆண்டு பழமையான சோழர்கள் கால சிவலிங்கம் கண்டெடுக்கப்பட்டது. கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே ஆதிவராகநல்லூர் கிராமத்தில் சிவலிங்கத்தின் தலைப்பகுதி மட்டும் வெளியே தெரிவது போல் இருந்த சிவலிங்கத்தை ஜேசிபி எந்திரத்தின் மூலம் மீட்டனர். இந்த சிவலிங்கமானது 5.5 அடி உயரத்திலும் 54 அங்குலம் சுற்றளவிலும் இருப்பதாக கூறப்படுகிறது. ஆய்வாளர்களின் கூற்றுப்படி இவ்விடத்தில் மிக பழமையான சிவாலயம் இருந்திருக்க வாய்ப்புள்ளதாகவும் இவ்விடத்தில் ஆங்காங்கே கிடைக்கப்பட்ட செங்கற்களையும் சிவலிங்கத்தின் அமைப்பையும் வைத்து பார்க்கும் பொழுது சுமார் 750 ஆண்டுகள் பழமையானதாக இருக்கலாம் என்று கருதுகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் VSV நகராட்சி துவக்கப்பள்ளியில் முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தின் கீழ் மாணவர்களுக்கு வழங்குவதற்கு தயார் செய்யப்பட்டிருந்த உணவை மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் நேரில் சென்று பார்வையிட்டும் உணவை சாப்பிட்டும் ஆய்வு மேற்கொண்டார். மேலும் தயார் நிலையில் உள்ள உணவுகளை 15 பள்ளிகளில் பயிலும் 667 மாணவ மாணவிகளுக்கு இந்த உணவுகளை அனுப்புவதாகவும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் தகவல் தெரிவித்தனர். இந்த நிகழ்வில் ஊரக வளர்ச்சி முகமை திட்ட இயக்குநர் செல்வராசு, நகராட்சி ஆணையர் திருநாவுக்கரசு மற்றும் அரசு அதிகாரிகள் பலர் உடனிருந்தனர். மதுரை அதிமுக மாநாட்டில் தமிழக முதல்வர் ஸ்டாலின் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி ஆகியோரை ஆபாசமாக பேசிய அதிமுக தலைவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி திமுகவினர் வேலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளித்தனர். இதில் வேலூர் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன், மாநகராட்சி மேயர் சுஜாதா ஆகியோர் உடனிருந்தனர். புதுச்சேரி அரசு சாராய ஆலையில் 53 ஊழியர்கள் பணிநீக்கம் செய்யப்பட்டதை கண்டித்தும் ஊழியர்களுக்கு மீண்டும் பணி வழங்க கோரியும் பணியை புறக்கணித்து உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் ஆலையில் இருந்து தினமும் விநியோகம் செய்யப்படும் 50,000 லிட்டர் சாராயம் விநியோகம் செய்யப்படாமல் தடைப்பட்டுள்ளது. ஆகையால் இன்று ஆலைக்கு கிடைக்க வேண்டிய சுமார் 40 லட்சம் வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது. தமிழ்நாடு ஊராட்சி மேநீர் தேக்க தொட்டி பம்ப் ஆபரேட்டர்கள் மற்றும் தூய்மை பணியாளர்கள் மற்றும் தூய்மை காவலர்கள் மாநில சங்கத்தின் சார்பில் வேலூர் மாவட்டம் ஆட்சியர் அலுவலகம் எதிரே போராட்ட குழு ஒருங்கிணைப்பாளர் ஞானசேகரன் தலைமையில் 7 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டமானது நடைபெற்றது. சென்னை ராயப்பேட்டையில் உள்ள சத்தியமூர்த்தி பவனிற்கு வந்தடைந்த முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி நினைவு ஜோதி யாத்திரை வாகனத்தை காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினர்கள் பட்டாசுகள் வெடித்து உற்சாகமாக வரவேற்றனர். சென்னை மாநகராட்சி மன்ற உறுப்பினரும் மற்றும் வடசென்னை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவருமான MS திரவியம் தலைமையில் முன்னாள் பிரதமர் ராஜீவ் நினைவு ஜோதி யாத்திரை வாகனம் மூலம் வந்தடைந்ததால் பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் உற்சாகமாக கொண்டாடினர். நிகழ்ச்சியில் காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் கோப்பண்ணா உள்ளிட்ட கட்சியின் மூத்த நிர்வாகிகள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். மயிலாடுதுறை பாராளுமன்ற உறுப்பினர் ராமலிங்கம் உள்ளூர் மேம்பாட்டு திட்ட நிதியிலிருந்து 27 லட்சம் ஒதுக்கீடு செய்து அரசு தொடக்கப்பள்ளி கட்டிடம் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. இப்பள்ளி பல வருடங்களாக வாடகை கட்டிடத்தில் இயங்கி வந்த நிலையில் கிராம பொதுமக்கள் மற்றும் பள்ளி மாணவ மாணவிகளின் பெற்றோர்களின் நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்று பள்ளிக்கான புதிய கட்டிடம் கட்டுவதற்காக இடம் அரசாங்கத்தால் பெறப்பட்டு புதிய கட்டிடத்திற்கான அடிக்கல் நாட்டப்பட்டது. இதில் பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினரும் மயிலாடுதுறை மாவட்ட திமுக செயலாளருமான நிவேதா முருகன் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து அடிக்கல் நாட்டி பணியை துவக்கி வைத்தார்.
வேலூர் மாவட்டம் சத்வாச்சாரி பகுதியைச் சேர்ந்த STM மோகன் என்பவர் மற்றும் அவரது மகன் ராஜேஷ் ஆகிய இருவரும் மாத சீட்டு நடத்துவதாக கூறியதைத் தொடர்ந்து பொதுமக்கள் பணம் கட்டி வந்துள்ளனர். சுமார் 5 கோடி வரை பணத்தை வசூல் செய்து கொண்டு STM மோகன் மற்றும் அவரது குடும்பத்தினர் தலைமறைவாகியுள்ளனர். அவர்களை கைது செய்ய கூறியும் பணம் கட்டி ஏமாற்றம் அடைந்த அனைவருக்கும் பணத்தை மீட்டுத்தர கோரியும் பாதிக்கப்பட்டவர்கள் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளித்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை நகராட்சி அலுவலகம் எதிரில் சாலையோர வியாபாரிகள் சங்கம் மாவட்ட தலைவர் மாரியப்பன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அதில் அனைத்து சாலையோர வியாபாரிகளுக்கும் இலவச தள்ளுவண்டி வழங்கிட வேண்டும், கூட்டுறவு வங்கிகள் மூலம் வட்டியில்லா கடனாக 15,000 ரூபாய் வழங்கப்படும் என்கிற தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்ற வேண்டும் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி சாலையோர வியாபாரிகள் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த துத்திப்பட்டு பகுதியில் இயங்கி வரும் தோல் தொழிற்சாலைகளில் இருந்து கழிவுநீரை நேரடியாக பாலாறு மற்றும் அருகிலுள்ள நிலத்தில் வெளியேற்றி வருவதாக மாசு கட்டுப்பாடு வாரிய மாவட்ட சுற்றுச்சூழல் பொறியாளர் கோபாலகிருஷ்ணனுக்கு தொடர்ந்து புகார் வந்தது. தகவலின் பேரில் அப்பகுதியில் உள்ள தொழிற்சாலைகளில் ஆய்வு மேற்கொண்டு உறுதி செய்ததை தொடர்ந்து தொழிற்சாலையை மூடி மின் இணைப்பு துண்டிக்க உத்தரவிட்டார். மேலும் தோல் பதனிடும் தொழிற்சாலைகள் கழிவு நீரினையோ அல்லது திட கழிவுகளை நிலத்தின் மேல் அல்லது நீர்நிலைகளில் வெளியேற்றினால் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டு சீல் வைக்கப்படும் என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் ஆய்வு செய்ய மாவட்ட ஆட்சித் தலைவர்களுக்கு தலைமைச் செயலாளர் சிவ்தாஸ் மீனா உத்தரவிட்டுள்ளார். தமிழ்நாடு முழுவதும் உள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் மக்களுக்கு மருத்துவ சேவை வழங்கப்படுகிறதா என்பதை தொடர் ஆய்வு செய்து உரிய நடவடிக்கை மேற்கொள்ள மாவட்ட ஆட்சித் தலைவர்களுக்கு தலைமைச் செயலாளர் சிவ்தாஸ் மீனா உத்தரவு பிறப்பித்துள்ளார். மேலும் அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் மருத்துவர்கள் செவிலியர்கள் உள்ளனரா என ஆய்வு செய்யவும், அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களின் செயல்பாடு, மருத்துவ சேவைகள் மற்றும் உள்கட்டமைப்பு வசதிகள் குறித்து ஆய்வு செய்யவும் மாவட்ட ஆட்சித் தலைவர்களுக்கு தலைமைச் செயலாளர் சிவ்தாஸ் மீனா உத்தரவு பிறப்பித்துள்ளார். இன்றைய தங்கம் வெள்ளி விலை வழங்குவோர் அட்டிகா கோல்ட் கம்பெனி. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 6 ரூபாய் உயர்ந்து 5,466 ரூபாய்க்கும், சவரனுக்கு ரூபாய் 48 உயர்ந்து ஒரு சவரன் 43,728 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை கிராமுக்கு 50 காசுகள் உயர்ந்து 78 ரூபாய் 50 காசுகளுக்கும், 1 கிலோ வெள்ளியின் விலை 78,500 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. பாரத ரத்னா விருது பெற்ற முன்னாள் கிரிக்கெட் வீரர் சச்சின் டெண்டுல்கர் தேர்தல் ஆணையத்துடன் 3 வருட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளார். முன்னாள் கிரிக்கெட் வீரர் சச்சின் டெண்டுல்கரை தேர்தல் ஆணையத்தின் தேசிய அடையாளமாக இந்திய தேர்தல் ஆணையம் அங்கீகரித்தது. 5 மாநில சட்டமன்ற தேர்தல் மற்றும் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் தேர்தல் ஆணையத்தின் விளம்பரங்கள் மற்றும் பரப்புரைகளை மேற்கொள்ள சச்சின் டெண்டுல்கர் தேசிய அடையாளமாக நியமிக்கப்பட்டுள்ளார். இந்திய தேர்தல் ஆணையம் மற்றும் சச்சின் டெண்டுல்கர் இடையே இதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் இன்று கையெழுத்து ஆவதாக தெரிவிக்கப்பட்டது. அதன்படி தற்போது தேர்தல் ஆணையத்தின் தேசிய அடையாளமாக அங்கீகரிக்கப்பட்ட சச்சின் டெண்டுல்கர் தேர்தல் ஆணையத்துடனான 3 வருட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளார். சீனாவின் நன்கை மாகாணம் டியான்ஜின் நகரில் 26 தளங்கள் கொண்ட அலுவலக கட்டிடத்தில் பெரும் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. சீனாவில் 26 தளங்கள் கொண்ட அலுவலக கட்டிடத்தில் பெரும் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. 23 நிலையங்களில் இருந்தும் சுமார் 300 வீரர்கள் விரைந்து சென்று தீயை அணைக்க போராடி வருவதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அலுவலகத்தின் ஒரு பகுதி கொழுந்துவிட்டு எரியும் நிலையில் கட்டிடத்தில் யாரும் சிக்கவில்லை என்றும் இதுவரை உயிரிழப்புகள் ஏதும் இல்லை என்றும் கூறப்படுகிறது. மேலும் தீ விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை நடைபெற்று வருகின்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நிலவில் வெற்றிகரமாக தரையிறங்கியது சந்திரயான் 3. ஒட்டுமொத்த மக்களையும் மகிழ்ச்சி அடைய செய்துள்ளதாக பிரதமர் மோடி பெருமிதம். காவிரி விவகாரத்தில் எந்த சமரசமும் கிடையாது. உரிமையை காக்க சட்ட போராட்டம் தொடரும் என கர்நாடக துணை முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார் திட்டவட்டம்.
G20 கூட்டமைப்பில் ஆப்பிரிக்க யூனியனை சேர்க்க பிரிக்ஸ் நாடுகள் ஆதரவளிக்க வேண்டும். ஜோகன்ஸ்பெர்க்கில் நடைபெற்ற பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் பிரதமர் மோடி பேச்சு. இளம் பேச்சாளர்கள் தமிழுக்கு கிடைத்திருக்கும் பெரிய பரிசு. சிறுபான்மையினர் நலனுக்காக பல பணிகள் செய்யப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. சொத்து குவிப்பு வழக்கில் தங்கம் தென்னரசு KKSSR ராமச்சந்திரன் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. வழக்கில் வழங்கப்பட்ட தீர்ப்பை படித்துவிட்டு 3 நாட்கள் தூங்கவில்லை என நீதிபதி வேதனை. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 10 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.